கூட்டணி உடையாதா உடையாதா என்று இலவு காத்த கிளியை போல காத்து கொண்டிருந்தாங்க எதிர்கட்சிகள் எல்லாம். இன்னைக்கு உடைஞ்சிரும், நாளைக்கு உடைஞ்சிரும். மாணிக் தாக்கூர் பேசுறாரு பாருங்க, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, ஜோதிமணியை பாருங்க அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் பழம் காய் வெடித்தது, பஞ்சா பறந்துருச்சு. கிளிகள் ஏமாந்து போயிடணும் வழக்கம் போல. இந்த எதிர்கட்சிகள் இந்த கிளிய வழக்கம் போல 2026 தேர்தலையும் ஏமாந்து தான் போக போறாங்க, தோல்வியை தான் சந்திக்க போறாங்க என்பதற்கு இன்று இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய அக்கா பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்களும் இன்னைக்கு 1 மணி நேரம் சந்தித்து பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கூட்டணி, இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதற்கு 2019 தொடரும் வெற்றி கூட்டணி, தோல்வியவே கண்டிராத கூட்டணி. செங்கல்ல உருவுறேன் நாங்க, கூட்டணியை உடைக்கிறேன் நாங்க. ஆனா எத்தனையோ சித்த விளையாட்டுகளை பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து நடத்தினது. அதிகாரத்துல பகிர்வு கொடுக்கிறேன், அதிகார பகிர்வுன்னு சொல்லி நடிக்க சொன்னாங்க. எந்த ஒரு ஆசை வார்த்தைக்கும் பணிஞ்சு போகாமல் அண்ணன் திருமாவளவனுக்கு வலை வீசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் இந்த கூட்டணியை யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. காரணம் என்னன்னாக்க, இந்த கூட்டணியில இருப்பவர்கள் எல்லோரும் மதச்சார்பற்ற கூட்டணி என்று பெயர் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த கூட்டணியோட பலம். அனைத்து காங்கிரஸா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அனைத்து கட்சிகளும் ஒத்த கொள்கையோட செயல்படக்கூடியவர்கள் திமுக கூட்டணியோட சேர்ந்து. அதே இந்த பக்கம் துணிச்சல் இருந்தா மோடியால இது மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க கொள்கையே ஒரே மதம், மற்ற மனிதர்கள்லாம் வாழவே கூடாது, ஒரு மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க கொள்கை. அதனால இந்த மதச்சார்பற்ற கொள்கையோடு செயல்படக்கூடிய இணைந்த இந்த வெற்றி கூட்டணி 2026 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். இது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி, தொடரும் வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி வரலாறு படைத்து 2026 மீண்டும் 2.0 அமைவதற்கு இன்று கட்டியம் கோரப்பட்டுள்ளது. இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கும், வரலாறு படைத்து கொண்டே இருப்போம். நன்றி.